நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் மரணிக்கும் பொழுது உங்களிடத்தில் கருப்பு நிறத்தை உடைய ஒரு சில மலக்கு ஒரு சாராருக்கு வருவார்கள். வெண்ணிறம் உடைய முகத்தை உடைய மலக்கு ஒரு சாராருக்கு வருவார்கள். இந்த ரெண்டு சாரார் யார் அன்பார்ந்த சோர்களே? யார்? அவர்களும் மலக்கு. கருநிறத்து உருவமுடைய மலக்கு வருவார். பார்த்தாலே பாதி உயிர் போயிடும். அப்படிப்பட்ட மலக்கு உயிர் பறிக்கும் பொழுது ஒரு சாராருக்கு வருகிறார்கள். வெண்மையான அழகான தோற்றத்தோடு பிரகாசமான தோற்றத்தோடு ஒரு சாராரிடத்திலே உயிரை பறிக்க ஒரு சில மலக்குமார்கள் வருகிறார்கள். இந்த ரெண்டு பேர்ல யார்? கருநிறத்து முகத்தை உடைய மலக்கு யாரிடத்தில் வருகிறாரோ அவன் மறுமையில வெற்றி பெற முடியாது. அவன் நரகவாசி, அவன் தீயவன், அவன் கொடுங்கோலன். அல்லாஹ்வுடைய சாபத்தையும் தூதருடைய சாபத்தையும் இந்த உலகத்தில் வாங்கி மௌத்தா போறவன். வெண்மையான முகத்தோடு பிரகாசமான முகத்தோடு வருகிறவர்கள் யாரு? நல்லவர்கள், அல்லாஹ்வுடைய கருணைக்குரியவர்கள், வானவர்களுடைய பிரார்த்தனைக்குரியவர்கள், மூமின்களுடைய துவாவுக்கு உரியவர்கள், உயிர் பிராணிகளுடைய பிரார்த்தனைக்குரியவர்கள். வெண்மையான முகத்தை உடைய மலக்குமார்கள் அவர்களுடைய உயிரை கைப்பற்ற வருகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை பயப்பட வேண்டியவாறு உண்மையாக பயப்படுங்கள், மரணிக்கும் பொழுது முஸ்லீமாக மரணியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அதுதான் அன்பார்ந்த சோழ நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும். இப்ப நாமெல்லாம் முஸ்லீமாக இருக்கிறோம், இப்ப நாமெல்லாம் இபாதத்து செய்யறோங்கிறது முக்கியம் அல்ல. சக்கராத்துடைய அந்த நேரத்தில் சொல்லணும் அந்த திரிகலிமாவை, அஸ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அஸ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன நிலையில நம்ம உயிர் போகணும். அங்கதான் வெற்றி. வெற்றி எங்க இருக்குது? சும்மா நாங்கள்லாம் தௌஹீத் அதையும் நாங்கள்லாம் குர்ஆனை தெரிஞ்சவர்கள் சொல்லிட்டு 5 நேரம் தொழுதுட்டு இப்படியே பள்ளிவாசல் இருக்கிறதுல அல்ல வெற்றி. வெற்றி எங்க இருக்கிறது என்றால், வெற்றி நிச்சயமாக மரணிக்கக்கூடிய நேரத்தில் யாருடைய நாக்கு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன நிலையிலே ஒரு மனிதன் மரணிக்கிறானோ அவன் வெற்றி அடைஞ்சாச்சு. அவனுக்கு கிடைச்ச அந்த ஒரு வெற்றி இறந்த பிறகுள்ள அந்த தொடர்ந்து உள்ள அந்த வாழ்க்கை இருக்க சுபஹானல்லாஹ், அந்த வாழ்க்கை வரையில் அந்த அடியானுக்கு வெற்றி. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனி இந்த சம்பவத்தை குறித்து நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பாருங்கள் அன்பார்ந்த சோர்களே, அல்லாஹ் 79வது அத்தியாயத்தின் 1வது வசனம் 2வது வசனம், வன்னாசிஆத்தி அர்கா வன்னாசிதாத்தி நஸ்தா, நல்லவர்களுடைய உயிர்களை பறிக்கக்கூடிய மலக்குகளின் மீது சத்தியமாக. அல்லாஹ் எங்க சத்தியம் போறான் பாருங்க. நல்லவர்களுடைய உயிர்களை பறிக்கக்கூடிய மலக்குமார்களின் மீது சத்தியமாக, வன்னாசிதாத்தி நஸ்தா, தீயவர்களுடைய உயிர்களை பறிக்கக்கூடிய மலக்குகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அப்ப 2 வகையான மலக்கு உண்டு. ஏதோ ஒரு மலக்கு எல்லாத்துல